ஒரு Facebook யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல ஆபீஸ்ல நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு கார்ல திரும்பிட்டு இருக்கிற ஒருத்தர் முன்னாடி போற கார்ல ஒரு பயங்கரமான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அத தன்னோட செல்போன்ல வீடியோவும் கேப்சர் பண்றாரு. முன்னாடி போற காரோட பின்பக்க விண்ட்ஷீல்ட் கிளாஸ்ல பாக்குறதுக்கு கிரே கலர்ல ஒளிர்ந்த கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்த்துட்டு மறைஞ்சு போயிருந்தது. அந்த உருவம் பாக்குறதுக்கு கிரியேச்சரா இல்ல ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமான சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அதே போல இந்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த காரோட சைட் மிரரை பாத்தீங்கன்னா அதுல அந்த காரை ஓட்டுறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒளிர்ந்த கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மாதிரி தெரியுது. இந்த வீடியோல அவரை கேப்சர் பண்ணிருக்கிறது அந்த ரோட்ல இறந்து போன யாராச்சும் ஒருத்தரோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ எங்க எப்ப எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. இதுல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நைட் டைம்ல கேம்ப் ஃபயர் முன்னாடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அத அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் தன்னோட செல்போன்ல கேஷுவலா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. அதுலதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு. இதுல ஒருத்தர் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஃபயர் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அவருக்கு ரொம்ப பக்கத்துல பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரை பிடிக்க ட்ரை பண்ற மாதிரி கேப்சர் ஆயிருந்தது. அந்த அமானுஷ்யமான உருவம் ஃபயர்ல இருந்து உருவாகிற ஸ்மோக்னால கிரியேட் ஆகிற ஏதாச்சும் ஒரு ரேண்டமான எஃபெக்டா இருக்கலாம்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த உருவம் அப்பியர் ஆகிறப்போ அங்க இருக்கிற ஒரு டாக் அதை பார்த்து பயந்து பின்னோக்கி போறத பார்க்கலாம். அதே போல வீடியோவோட எண்டுல அவரோட கையில இருக்கிற குழந்தை அந்த உருவத்தை பார்த்து கையை நீட்டுறத பார்க்க முடியுது. இந்த வீடியோல அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? நீங்க அடுத்து பார்க்க போற இன்சிடென்ட்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மிட் நைட்ல ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருமே இல்லாத அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து யாரோ தட்டுற மாதிரியும் பேசுற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் வரதை கேட்டு அரண்டு போறாரு. உடனே அவரு ஆம்புலன்ஸை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு தூரமா ஓடி வந்து அங்க நடக்கிற விஷயங்களை தன்னோட செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. I don't know if you see it, but can y'all see that back door? Like it just flew open. Like, can you? Oh. Nah, what the? What was that? Can y'all see it? Nah, hell no. Heck nah. ஆம்புலன்ஸோட பேக் சைடு விண்டோவோட கிளாஸ்ல பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மின்னல் வேகத்துல கிராஸ் பண்ணி போறத பார்த்து அரண்டு போறாரு. இதனால ரொம்பவே பயந்து போறவரு ஆம்புலன்ஸை அங்கேயே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாரு. இந்த வீடியோல அவரு கேப்சர் பண்ணிருக்கிற அமானுஷ்யமான உருவம் அந்த ஆம்புலன்ஸ்ல இறந்து போன யாராச்சும் ஒருத்தரோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிராங்கோ டிவி யூடியூப் சேனல் இருந்து பிராங்கோ ரீசெண்டா பெருவுல இருக்கிற பிரெஸ்பெரேட்டோங்கிற ஒரு மோஸ்ட் ஹாண்டட் சிமெட்ரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக மிட் நைட்ல தனியா போயிருந்தாரு.
பல நூறு வருஷங்கள் பழமையான இந்த கல்லறையில இப்பவும் கூட அமானுஷ்யமான விஷயங்களும் பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அப்படி சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே உண்மைதானு சொல்ற மாதிரி பிராங்கோ அந்த கல்லறைக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அமானுஷ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. And I think Georgina's tomb is the tomb behind that one. Let me see. I'm gonna turn on my flashlight. அங்க இருக்கிற ஒரு கல்லறைக்கு பின்னாடி இருந்து யாரோ அல்லது ஏதோ ஒண்ணு பிராங்கோவையே பார்த்துட்டு இருந்தது. ஆனா அதுக்கு பக்கத்துல போக அவரை ட்ரை பண்ண அது மறைஞ்சு போயிருந்தது. The other witch's tomb. I see what looks like roses right up there. There. What the hell is that? I just saw something behind the door. Holy shit. I swear I just saw something standing through there. I was looking at the flowers that are right there. There. What the hell is that? There. What the hell is that? அவரு தொடர்ந்து அந்த கல்லறையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வர ஒரு கல்லறைக்குள்ள பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நின்னு அவரையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் நகர்ந்து அங்கிருந்து மறைஞ்சு போயிருந்தது. If you guys recognize it, that's the... I just heard something up here. I don't even know what the hell I just heard. It was right over here. It sounded like something fell or something. What the hell is that? That's the tomb. Hola? I legit just saw something staring at me right there from the tomb. Hola? இந்த வீடியோல பிராங்கோ அடுத்தடுத்து கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. RKR ஹிஸ்டரிங்கிற ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து ஒருத்தர் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் கொடுத்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாண்டட் ஹவுஸ்க்கு நைட் டைம்ல போய் அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ண முடிவு பண்றாரு. और मैंने जो अपने बिस्तर है, दरी, ब्लैंकेट सब कुछ अंदर रख रखा है. अभी ये चल के दिखाता हूँ आपको. उससे पहले பக்கத்துல எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாம தன்னந்தனியா இருக்கிற அந்த பில்டிங்க மிட் நைட்ல ரீச் பண்றவரு பில்டிங்க்கு வெளியே உட்கார்ந்து சின்னதா அந்த பிளேஸ பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு கடைசியா அந்த பில்டிங்குள்ள போய் தூங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. कौन है? कौन है? कौन है? कौन है यहाँ पर? यहीं पर लगाता हूँ कैमरा एक बार यार. ये कौन है? அவரு தூங்க ஆரம்பிச்சதும் பில்டிங்க்கு வெளியே யாரோ ஓடுற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேட்க அது என்னன்னு பாக்குறதுக்காக பில்டிங்கை விட்டு வெளியே வராரு. அப்போ பில்டிங் மேல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. உடனே அவரு பில்டிங்க்கு மேல போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. இதனால திரும்பவும் அந்த பில்டிங்குள்ள வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவரு தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம்ல அப்பியர் ஆகுற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரை அட்டாக் பண்ண சடனா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு.
மெக்சிகோல கிட்டத்தட்ட எல்லா டிவி சேனல்ஸ்லயும் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு ரொம்பவே வைரலான இந்த வீடியோல ஒரு அப்பா ஸ்கூலுக்கு போனப்போ தொலைஞ்சு போன தன்னோட பொண்ணை போலீஸ் கூட சேர்ந்து அந்த பொண்ணு போன வழியெல்லாம் தேடிக்கிட்டே வராரு. அப்போ அங்க நடக்கிற விஷயங்களை அந்த ஊரோட லோக்கல் டிவி சேனல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தாரு. அதுலதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு. அந்த பொண்ணு போற வழியில இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள அவங்க தேடிட்டு இருக்க அந்த பொண்ணோட பாடி ஒரு புதருக்குள்ள கிடக்கிறதா ஒருத்தர் சொல்ல அந்த பொண்ணோட அப்பா அழுதபடி அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பிளேஸுக்கு ஓடுறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி பாக்குறதுக்கு மிஸ்ட் மாதிரி கருப்பா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகுது. அந்த அமானுஷ்யமான உருவம் இறந்து போன அவரோட பொண்ணோட ஆன்மாவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அது அந்த பொண்ணோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இதுல ஆப்ஷன் பில இருக்கிற பாத் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்க போய் ரீச் ஆகுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பென்சில் டிராயிங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 3 விஷயங்கள் தெரியும். அது என்னங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.